நேயர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல்ல மிக முக்கியமாக அண்ணாமலை தற்போது இன்று நாளை அல்லது இன்று அவர் புறப்பட போகிறார். நிதின் நபீன் தேசிய தலைவர் பாரதிய ஜனதாவினுடைய நேஷனல் பிரசிடென்ட்டை வில் மீட். அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு அநேகமாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பிரபல தொலைக்காட்சிகளும் நாளேடுகளும் யூகமில்லாத அண்ணாமலையின் வெளியேறுகிறார் என்று விவாதத்தை நடத்திட்டாங்க. அதை பத்தி செய்தி வந்துட்டாங்க. இப்ப நாம அண்ணாமலைக்கான ஒரு சோர்சஸ் இருக்கும், நமக்கு ஒரு பத்திரிகையாளனாக அவர்களுடைய வீடியோக்கள், அவர்கள் பேச்சுக்கள், அவர்களிடத்தில் நாம் ரகசியமாக சில தொடர்புகளை வைத்திருக்கிற போது அண்ணாமலை அநேகமாக ஒரு ஒரு வெளியேற்றம் என்பது தடுக்க முடியாது என்றுதான் நமக்கு செய்திகள் வருகிறது. டெல்லியிலிருந்து வெளியான என்டிடிவியினுடைய சிறப்பு செய்தி கவரேஜில் அவர் 6 மாதங்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகிறார், அரசியல் கட்சி அல்ல என்றும் அந்த செய்தி தெளிவுபடுத்தி இருக்கிறது. அண்ணாமலையினுக்கு நெருக்கமான வட்டாரங்களில் தற்போது பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் பெயர்களை சொல்ல முடியாது, நம்மிடத்தே பகிர்ந்து கொண்ட செய்திகள் சிலவற்றை நாம் உங்களுக்கு இங்க தரப்போறேன். அண்ணாமலை என்ன நினைக்கிறார் அப்படின்னா, முதலாவதாக அவர் தலைவர் பதவியிலிருந்து எந்த காரணமும் இல்லாமல் நீக்கப்பட்டார். அதாவது எண்மண் எண் மக்கள் என்றெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் திமுகவுக்கு எதிராக ஒரு வேவ உருவாக்கினார். ஒன்றுமில்லாத கட்சியை கூட்டணி 19% தனித்து 11% வெற்றியை கொண்டு வந்தார். இன்றைக்கு அது 3.3% கீழே சாய்ந்திருக்கிறது. அப்ப காரணங்களின்றி அண்ணாமலையை எடப்பாடி பழனிசாமி உடன் கூட்டணி வைப்பதற்கு அமித்ஷாவும் பியூஷ் கோயலும் எடுத்த முடிவுக்கு அண்ணாமலை சரிவராது அப்படின்னு அவரை கீழே தூக்கிட்டு நேனார போட்டது அண்ணாமலைக்கு மிகுந்த சங்கடம். இரண்டாவது, அவர் டெல்லியிலே நடந்த கூட்டம் ஒன்று, டெல்லியிலே நடந்த ஜனாதிபதி, தமிழ்நாட்டுடைய ஜனாதிபதி பதவியேற்பு, சென்னையில் நடந்த கூட்டு, அப்போது தற்போது நடந்த தோல்விக்கு பின், இந்த 2026 தோல்விக்கு பின் நடந்த கலந்துரையாடல் எதிலுமே கலந்துகிடல, எல்லாத்திலையும் அவர் புறக்கணித்தார். இது இரண்டாவது. மூன்றாவது, சமீபத்தில் அவர் நீட்டுக்கு எதிரான கருத்தை பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வைத்தார். மும்மொழி கொள்கைக்கு எதிரான கருத்தை, தமிழ்நாட்டுக்கு திராவிட இயக்கங்கள் சொல்கிற அந்த கருத்தை ஆதரித்தார். இந்த 3 விஷயத்தை பார்க்கிற போது அவர் முடிவெடுத்ததற்கு நமக்கு நெருக்கமான சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அண்ணாமலை பதவியிலிருந்து தூக்கப்பட்டு நீண்ட காலமாக அவர் எந்த பதவியும் வைக்கப்படாமல் அவரை புறக்கணித்தது. இது அவருக்கு ஒரு மன வருத்தம். தமிழ்நாட்டில் அவருக்கென ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது. அவர் பேரிலே திருநெல்வேலியிலே நற்பணி மண்டம் வைத்திருப்பதும், கவுண்டர் பெல்ட்ல தனக்கென ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி அவர் ஏற்படுத்தி இருப்பதெல்லாம் விஜயனுடைய இந்த புதிய எமர்ஜான பிறகு நாம் இந்த எல்லாருமே பொதுவா நீங்க பாருங்க, வெற்றி பெறுகிற குதிரையில் தான் பணம் கட்டுவோமே தவிர நொண்டி குதிரையிலும் சோனகிரி குதிரையிலும் நாம் பணம் கட்ட போறது அல்ல. அந்த அடிப்படையில் அண்ணாமலைக்கு என்ன புரியுது, தமிழ்நாட்டு மண்ணுக்கேற்ற ஒரு அரசியல் கட்சி தான் நமக்கு வைக்க வேண்டும். இவர் ஒரு கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர், சாதாரண விவசாயி, குப்புசாமி கவுண்டருடைய பையன் தான். அதனால அப்ப அவர் என்ன நினைக்கிறார்னா, இப்ப விஜய் பாருங்க, அவர் தமிழக வெற்றி கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அமமுக, அதே போன்று புரட்சி தலைவர் வெற்றி கழகம், இந்த மாதிரி பல அமைப்புகள் வந்திருக்கிறது. முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவர் முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய புரட்சி தலைவர் முன்னேற்ற கழகம், இதையெல்லாம் அவர் பார்க்கிறார். அப்ப தமிழ்நாட்டில் இனி ஜனசங்கம், ஜனதா இந்த பேர்ல உருப்படாது. முதல்ல நாம ஒரு யங்ஸ்டர், நமக்கு 41 வயது நாளை ஆக போகிறது, வரக்கூடிய நாளை மறுநாள் ஜூன் 4ஆம் தேதி அவருக்கு 40 வயது முடிந்து 41 வரும். 52 வயதில் முதலமைச்சர், 47 வயதில் பிரதான எதிர்கட்சி தலைவர் உதயநிதி. இப்ப நாம போட்டிட்டா இந்த 2 பேரும் பண்ற தப்புக்குள்ள நமக்கு ஒரு வாய்ப்பு வரும். இப்ப அமித்ஷாட்ட கேட்கணும்,
தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளவு பேருக்கிட்டையும் கேட்கணும். இப்ப அவருக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டுல? ரீனா நாகேந்திரனுக்கு அவர் பிடிக்காது. அவர் தமிழிசை பிடிக்காது, வானதி பிடிக்காது, பொன் ராதாகிருஷ்ணன் பிடிக்காது. அப்புறம் இப்ப எல்லா தலைவர்களும் சிபி ராதாகிருஷ்ணன் மத்தியில அவர் துணை ஜனாதிபதி. அதே போன்று வெளிப்படையாக இவரை பிடிக்காத தலைவர்கள்ல நிர்மலா சீதாராமன், துக்ளக் குருமூர்த்தி, இப்படி எல்லார்ட்டையும் அவர் கேட்க வேண்டியிருக்கு. அது அவருக்கு பிடிக்கல. நாமளே ஒரு சிறிய கடையை வைத்து நம்ம வியாபாரம் பண்றதை விட்டு போட்டு நம்ம எதுக்கு இவருக்கு ஜனசங்கம் ஜனதான்னு பேசணும் அப்படிங்கிறார். அப்புறம் இவர் மேல ஏராளமான ஊழல் புகார்களை வைத்தது பாரதிய ஜனதாவினுடைய பிரதான பேச்சும் வெறுப்பு அரசியல் தலைவருமாகிய கல்யாணராமன், இந்த பேர் என்னது இன்னொன்னு மாரிதாஸ் போன்றவர்கள் டெல்லியில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நிறைய சொத்து சேர்த்துட்டாரு நெய்யல் ஆட்டங்கரையில, இதெல்லாம் கேளுங்க. இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது பெரிய சிக்கலை ஏற்படுத்தி மனதளவுல காயப்படுத்தி இருக்கிறது, ஊனப்படுத்தி இருக்கிறது. அதனால இதெல்லாம் பார்த்துட்டு நாம தமிழகத்தின் ஒரு கழகத்தை போன்று அண்ணாமலை ஒரு அமைப்பை தொடரலாம், நமக்கு இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு அவர் இன்னைக்கு டெல்லிக்கு போறதாக தேதி வந்திருக்கிறது. ஆனால் சிலர் சொல்கிறார்கள் டெல்லியிலே இவரை கவுத்தி விடுவார்கள். ஏன்னா அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கூட தனித்து நின்று வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிற நேரத்தில் இவருக்கு ஏதாவது டெல்லியில கேபினெட் அந்தஸ்து, டெல்லியில ஏற்கனவே நேற்று சொன்னார்கள் ஒரு கேபினெட் பதவி ஒன்றை கொடுக்க போகிறோம், தமிழ்நாட்டு முதலமைச்சராக வரலாம் அல்லது தேசிய பதவி கொடுத்து கவிழ்த்து விடுவார்கள் என்ற செய்தியும் மறக்க முடியாது. ஆனால் அண்ணாமலை நீட்டுக்கு எதிராகவும் மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் மண்ணின் மனம் ஏற்று தமிழ்நாடு அரசியலில் அவர் கால் பதிப்பதுதான் அவருக்கு நல்லது என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு அர்ஜுனா அர்ஜுனா மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அண்ணாமலையோடு சேர்ந்துதான் வந்தார். அவரு அங்குடைய சமூக சேவை அமைப்பினுடைய பொறுப்பாளராக பாஜகவில் இருக்கிறார். அவர் ரஜினிகாந்தை வைத்து அண்ணாமலை சந்தித்ததை போட்டு நல்ல மனிதர், அவர் ஒரு அறுவடை, அவரை பயன்படுத்தி சிலர் தமிழ்நாட்டில் குளிர் காய்வதற்கு நினைக்கிறார்கள் என்று அண்ணாமலைக்கு பாஜகவிலிருந்து எதிர்ப்பு வந்திருக்கிறது என்றால், பாஜக ஒரு தனி மனிதனுக்காக எப்போதும் வளைந்து கொடுக்கிற இயக்கம் இல்லை, போனால் போகட்டும் என்று கூட முடிவெடுப்பார்கள். ஏன்னா இவர் பேர்ல ஏற்கனவே நற்பணி மன்றங்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஒருவேளை இதையெல்லாம் ஊத்தி மூதுற மாதிரி அவர் வெளியேறலாம், வெளியேறாமல் இருக்கலாம். இல்லது 4ஆம் தேதி கட்சியிலிருந்து வெளியேறுகிறேன், நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கவில்லை என்று முதற்கட்டமாக என்டிடிவியில் சொன்னதை போன்று ஒரு அமைப்பை உருவாக்கலாம். தமிழர் மண் சார்ந்து, சமூக நீதி சார்ந்து, பெரியார், அண்ணா, தமிழ் தேசியம், இப்படியெல்லாம் ஒரு புதிய தேசியத்தை அவர் கொண்டு வரலாம். தமிழ் தேசியமும் திராவிட தேசியத்தையும் இணைத்து அண்ணாமலை வரலாம். இருந்தாலும் அவர் மீது சிலர் சொல்கிறார்கள் பெரிய தாக்கம் ஏற்படாது, 4ஓடு 5ஆக 5%, 6%. இப்ப பாமக இருக்கிறது, அமமுக இருக்கிறது, அப்படித்தான் அவர் இருப்பார், ஆட்சியில் வர முடியாது. ஏனென்றால் அவருக்கு மேல் ஹிந்துத்துவா கரை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்துத்துவா கரை இருக்கிறது என்ன உண்மைதான், ஆனால் அவர் ஹிந்துத்துவவாதியாக இல்லை. ஆகவேதான் அவரோடு தொடர முடியலை. இப்ப இவ்வளவு நாள் அண்ணாமலை இஸ்லாம் வெறுப்பை, கிறிஸ்தவ வெறுப்பை எங்கும் அவர் பயன்படுத்தியதாக தெரியவில்லை. சில நடவடிக்கைகளில் கட்சி கொள்கைகளை பேசியிருப்பார். ஆனால் வெளிப்படையாக உள்ளார்ந்த அளவிலே அவருடைய இன்டென்ட், அவரை இன்டியூஸ் பண்ணக்கூடிய, தூண்டிவிடக்கூடிய ஆற்றலாக அந்த கொள்கை இல்லை. ஆகவேதான் அவர் தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு அவர் பிடிக்காமல் போனார். ஆகவே இன்றைக்கு பாஜகவில் மூத்த தலைவர்களை வைத்து தொடர்ந்து கட்சி நாம் நடத்தலாம் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கலாம். இப்போ ஒருவேளை நிதின் நபீனை அவர் சந்திப்பதற்கு இன்று அல்லது நாளை செல்கிற நேரத்தில் அங்கே பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம். பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அங்கே அவர் அந்த முடிவிலே அவரை கட்டி போட்டு விடலாம். அண்ணாமலை என்ன நினைக்கிறார், நம்ம கைகளை கால்களை கட்டி போட்டு சேரில் அமர்ந்து வச்சு நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்வது நமக்கு ஏற்புடையது அல்ல. நாம் சுயாதீனமாக இயங்க வேண்டும். ஆகவே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய பிரதானமான செய்தி ஏடுகள், நாளேடுகள், தினசரிகளில் அண்ணாமலை வெளியேற்றம் உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது. இருந்த போதிலும் அவர் அறிவிப்பு செய்யாத வரை அது உண்மையல்ல. காரணம்,
பத்திரிகைக்காரர்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் இன்றைக்கு நிறைய பொய்களை சொல்கிறார்கள். அவர் அறிவிக்கப்பட வேண்டும். தங்களுக்காக ஏதாவது சொல்லணும் அப்படின்னால சொல்றாங்க. இப்ப நான் சொன்ன செய்தி எல்லாமே என்கிட்ட வீடியோஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் நீங்க எந்தெந்த சேனல்லாம் பிரமாதமான சேனல்னு சொல்றீங்களோ அந்த சேனலுடைய செய்தி இருக்கிறது. அது மாதிரி ஹிந்து போன்ற தமிழ் ஹிந்து இதனுடைய செய்தி இருக்கிறது, தினமலர் செய்தி இருக்கிறது, புதிய தலைமுறை செய்தி இருக்கிறது, நியூஸ் தமிழ், இப்படி எல்லா செய்திகளும் எல்லா கலந்துரையாடல்களும் அண்ணாமலைக்கு வேண்டியவர்களுடைய பேட்டிகளும் கூட சொல்லியிருக்கிறது. இன்று காலை NDTV தனது செய்தியிலே அவர் பேசினார்கள். ஆகவே அண்ணாமலை வெளியேறுவதற்கு காரணம் அவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட மனமுறிவு, கடந்த காலங்களில் ஏற்பட்ட சில சிக்கல்கள், கடந்த காலங்களில் தேவையில்லாமல் அவரை தமிழக தலைவர் பதவியில் இருந்து நீக்கியது, அவரை சிறுமைப்படுத்தும் நோக்கமாக கடைசியில் அவருக்கு ஒரு 6 தொகுதி பொறுப்பாளர் கொடுக்கப்பட்டது. அதை கூட அவர் நீக்கிவிட்டார். நீக்கிவிட்டு 95 தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் ஒரு காரியகர்த்தாவாக. காரணம் அவர் சொன்னார், நான் ஒரு காரியகர்த்தா, தலைமை சொல்கிற பொறுப்பை நான் செய்துதான் ஆகுவேன் என்று அவர் சொன்னார். இப்ப அந்த அடிப்படையில் அவர் 95 தொகுதியில பிரச்சாரம் பண்ணார். ஆனால் அவருடைய ஆசை, அவருடைய அனுபவங்கள் இனி அநேக காலம் 2022 தான் அவர் வந்தார், ஒரு 4 ஆண்டுகளுக்கு மேல். இனி நாம் இங்கே அதிகம் கதை கொண்டு போக முடியாது. 41 வயது, அவர் 37 வயதில் வந்தார் என்பதை முடிவு செய்திருப்பதாகத்தான் தெரிகின்றது. என்னதான் நான் ஒரு பத்திரிகையாளனா எனக்கு கிடைச்ச செய்தியில பேசுறேன், உறுதி செய்யப்பட்டது தான் பேசுறேன். ஆனால் இதை தாண்டி மாறிவிட்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல. அதனால இந்த அறிவிப்பு நாளை மறுநாள் வியாழக்கிழமை அவர் சொல்ல போகிறார். அந்த அறிவிப்பில் அவர் கட்சியை விட்டு எந்தவித அமைப்பை ஆரம்பிக்க போகிறார், இதெல்லாம் வந்துடும். அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்தாலே கன்ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் அறிவிப்பு இருக்காது. அமித்ஷாவெல்லாம் பார்க்கல, அவர் நிதின் நபீனை மட்டும்தான் பார்க்கிறார். நிதின் நபீன் 44 45 வயசு தான், இவரோட கொஞ்சம் தான் சீனியர். அவரை பார்த்து இவர் கதையை சொல்லுவார், எனக்கு தொடங்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் என்று நம்புவதற்கு அதிக சோர்ஸ் இருக்கிறது. மீண்டும் புதிய செய்திகளோடு ஒவ்வொரு செய்தியும் தரம் பார்த்து உங்களுக்கு நான் தர காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.